தைப்பூசத்தன்று ஏன் முருகரை வழிபடுகிறோம்? மற்ற தைப்பூச திருவிழாவின் வரலாறு என்னென்னவென்று பார்க்கலாம் இந்த பதிவில். தை மாதம் வரும் முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தைப்பூசம் அன்றுதான் மாத பௌர்ணமியும் சேர்ந்து வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்குவது வழக்கம். ஆனால் தை மாதம் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் மற்றொரு திருவிழாவாக தைப்பூசமும் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு முருகப்பெருமான் வழிபாடு நடைபெறுகிறது. தைப்பூசம் 2024 ஜனவரி 25 அன்று கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் ஏன் முருகரை வழிபடுகிறோம்? மற்ற தைப்பூச திருவிழாவின் வரலாறு என்னென்னவென்று பார்க்கலாம். அசுரர்களை, தீய சக்திகளை வதம் செய்யவே பல தெய்வங்கள் வெவ்வேறு வடிவில் மனிதர்களாக வேறு அவதாரமாக உருவெடுத்தனர் என்று புராண கதைகள் கூறுகின்றன. முருகப்பெருமான் வதம் என்று சொல்லும் போதே சூரிய சம்ஹாரம் தான் நினைவுக்கு வரும். அதே போல தாரகாசுரன் என்ற அசுரனை முருகர் வதம் செய்தது தை மாத பூச நட்சத்திர நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கெட்ட சக்தி அழிந்த நாளை கோலாகலமாக கொண்டாடும் பழக்கம் காலம் காலமாக இருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் தைப்பூச திருவிழா. முருகர் காதலித்து வள்ளியை திருமணம் செய்தது ஒரு தைப்பூச நன்னாளில்தான். எனவே முருகர் திருக்கல்யாணம் நடந்த தினம் என்பதும் மிகவும் விசேஷமானது. அன்னை பார்வதியின் எல்லா சக்திகளும் ஞானமும் அடங்கிய சக்தி வேளையும் ஞான வேளையும் முருகப்பெருமான் தைப்பூச நாளன்றுதான் பெற்றார். தந்தைக்கே பாடம் சொன்ன பிள்ளை என்ற பெருமை கொண்டவர் முருகப்பெருமான். தன்னுடைய தந்தையான ஈசனுக்கு ஓம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை விவரித்ததும் ஒரு தைப்பூச திருநாளில்தான். முருகரின் முதல் மனைவி தெய்வானை, இரண்டாவது தான் காதலித்து மணந்த வள்ளி. இதனால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் ஒரு சேர முதல் நாளாக காட்சியளித்தது தைப்பூச திருநாள். தைப்பூச நாளில் தான் உலகின் உயிர் உருவானது என்றும் கூறப்படுகிறது. இத்தகைய திருநாளான தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டு நாமும் அவரின் அருளை பெறுவோம்.